என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய முத்து என்னும் இந்த சிறிய தியானத்தின் மூலம் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, எஸ்தரின் சரித்திர புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 13வது வசனத்தில் எஸ்தரின் வளர்ப்பு தகப்பனாயிருந்த மொர்தெக்காய்க்கு முன்பாக இந்த ஆமான், இந்த அமலேக்கியன் அவன் தலை குனிந்து போனான். பாருங்க, அவனுடைய மனைவி, ஆமானுடைய மனைவி சொல்லுகிறாள், அவன் மனைவியாகிய சிரேஷும் அவனை பார்த்து, மொர்தெக்காய்க்கு முன்பாக நீர் தாழ்ந்து போக தொடங்கினீர். அவன் யூத குலமானால் நீர் அவனை மேற்கொள்ளாமல் அவனுக்கு முன்பாக தாழ்ந்து போவது நிச்சயம். தாழ்ந்து போக துவங்கினீர், நீர் தாழ்ந்து போவது நிச்சயம். அமலேக்கியனோடு கூட நீங்கள் நின்று ஜெயிக்க கற்றுக்கொள்ளுங்கள், பயந்து ஓடாதீங்க. நேற்று தினத்தில் நம்மளை அமலேக்கியன் மேற்கொள்ளக்கூடாதுன்னா என்ன செய்யணும்னு நம்ம தியானித்தோம். கர்த்தருடைய பிள்ளைகளே, முதலாவது கர்த்தர் ஒரு மனிதனோடு இருந்தால், நாம் கர்த்தரோடு இருந்தால், அவர் நம்மோடு இருந்தால் நிச்சயமாய் அவர்கள் யுத்தம் பண்ணுவார்கள், ஆனால் நம்மை மேற்கொள்ள மாட்டார்கள் என்று நான் வேதத்திலிருந்து நான் கர்த்தருடைய வார்த்தையை உங்களோடு கூட பேசினேன். இன்றைக்கும் எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 19ஆம் 20ஆம் வசனங்களை நான் வாசிக்கிறேன். எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 19ஆம் 20ஆம் வசனங்கள். இது நிமித்தம் நீ திரும்பினால் நான் உன்னை திரும்ப சீர்படுத்துவேன், என் முகத்துக்கு முன்பாக நிலைத்தும் இருப்பாய். நீ தீழ்ப்பானது நின்று விலையேற பெற்றதை பிரித்தெடுத்தால் என் வாய்ப்போல் இருப்பாய். நீ அவர்களிடத்தில் திரும்பாமல் அவர்கள் உன்னிடத்தில் திரும்புவார்களாக என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன்னை இந்த ஜனத்துக்கு எதிரே அரணான வெண்கல அலங்கமாக்குவேன். அவர்கள் உனக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணுவார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். உன்னை ரட்சிப்பதற்காகவும் உன்னை தப்புவிப்பதற்காகவும் நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர்கள் உனக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணுவார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். எல்லாம் அற்புதமான வார்த்தை. எப்போ உன்னை மேற்கொள்ள மாட்டாங்க அப்படின்னா, இங்கே வாசிக்கிறோம், நீ கர்த்தருடைய வாயாய் இருந்தால் அவர்களால் உன்னை மேற்கொள்ள முடியாது. உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய். நீங்கள் தேவனுடைய வாயாய் இருந்தால், பிரியமானவர்களே, ஆண்டவர் உங்கள் வாயை பயன்படுத்தி உங்கள் மூலமாய் பேச விரும்புகிறார். உங்களுக்கு தெரியுமா, உங்களை ஆண்டவர் தமக்காக பயன்படுத்த விரும்புகிறார். உங்கள் வாயை அவர் பயன்படுத்த விரும்புகிறார். உங்கள் நாவு அவருடைய எழுத்தாணியாக மாற வேண்டும். உங்களுடைய வாயை கொண்டு கர்த்தர் பேச விரும்புகிறார். பல நேரம் தேவனுடைய வாயா நம்ம இல்லாததுக்கு காரணம், எல்லா தேவையில்லாததையும் நம்ம பேசி பேசி ஆண்டவருடைய வார்த்தைக்கு விரோதமாக தேவனை குற்றப்படுத்தி அல்லது பிறரை குற்றப்படுத்தி எப்போது நம்முடைய வாய் கரப்டானதுனால, பேச்சினாலேயே நம்முடைய வாழ்க்கையில் பல ஆசீர்வாதங்களை இழந்ததுனால நம்முடைய வாயை கர்த்தர் பயன்படுத்தலை. நீங்கள் சொல்லும் பொழுது அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவ ஜனங்கள் இந்த அமலேக்கனுக்கு எதிராக ஒரு காரியத்தை பேசினா அந்த வார்த்தை நிலைத்திருக்கும். பிரியமானவர்களே, உங்களுடைய வார்த்தை சரியாக இருக்குதா? தேவையில்லாததெல்லாம் உங்கள் வாயின் வார்த்தையிலேருந்து அகற்றுங்க. தீர்ப்பானது நின்று விலையேற பெற்றதை பிரித்தெடு. ஆண்டவர் உங்களை பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை வாழும்படி அழைக்கிறார். நீங்கள் ஒருவேளை பழைய காரியத்தோடு கூட பேசி 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 தேவையில்லாததை பேசி, அவதூறானதை பேசி, அவபக்தியானதை பேசி, ஆண்டவருக்கு பிரியமில்லாததை பேசி நீங்கள் தேவனை துக்கப்படுத்துறீங்களா? உங்கள் வாயின் வார்த்தைகளில் கவனமாக இருங்க. உங்கள் வார்த்தைகள் உப்பால் சாரமேற்றப்பட்டதாக இருக்கணும். வேத வசனம் சொல்லுகிறது, ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தின் 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலிருந்து ஏசாயா தீர்க்கன் 5 அதிகாரங்கள் வரைக்கும் எல்லாருக்கும் ஐயோ ஐயோ ஐயோன்னு சொன்னவர் இல்லையா? 6ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்களா, அவர் தேவாலயத்துக்குள்ளே போகும்போது தான் கர்த்தர் அவர் கண்ணை திறந்தார், அவர் செவிகளை திறந்தார், அவர் இருதயத்தை திறந்தார். உணர்வு வந்தது, ஐயோ நான் அதமானேன், அசுத்த உதடுகள் உள்ளவர்கள் மத்தியில் நான் வாசம் பண்ணுறேன்னு சொல்லி அந்த ஏசாயா தீர்க்கன் அங்கே தன்னுடைய அபாத்திர நிலைமையை உணர்கிறார். அப்போதான் ஆண்டவர் பாருங்க, 6வது வசனம், அப்பொழுது கேருபீன்களின் ஒருவன் பலிபீடத்திலிருந்து தன் கையிலே பிடித்த குறட்டால் ஒரு நெருப்பு தழலை எடுத்து அவனிடத்தில் பறந்து வந்து அதனால் என் வாயை தொட்டு, இதோ இது உன் உதடுகளை தொட்டதினால் உன் அக்கிரமம் நீங்கி உன் பாவம் நிவிர்த்தியானது என்றார். உன் பாவம் நிவிர்த்தியானது, உன் உதட்டை நான் தொட்டுட்டேன், நீ சுத்தமானாய். காரணம், இதுவரைக்கும் அசுத்தத்தை உன்னுடைய வாய் பேசி அசுத்த உதடுகளாய், அசுத்த உதடுகள் உள்ளவர்கள் மத்தியில் நீ வாசம் பண்ணி உன்னுடைய உதடும் அது கரைப்பட்டதாய் இருந்ததல்லவா? எனவே
நான் உன்னுடைய உதட்டை தொட்டு நான் சுத்தமாக்கிட்டேன்னு ஆண்டவர் சொல்கிறார். பிரியமானவர்களே, இன்றைக்கி ஆண்டவர் நம்முடைய உதடை தொட விரும்புகிறார், உங்களுடைய வாயை தொட விரும்புகிறார். தீழ்ப்பானதெல்லாம் அகற்றுங்க, விலையேற பெற்றதை பிரித்தெடுங்க. நமக்கு தெரியும் எதெல்லாம் தீழ்ப்பானது, எதெல்லாம் தப்பானது. எப்போல்லாம் டென்ஷன் ஆகிறோமோ என்ன வார்த்தையை விடுறோம், அந்த வார்த்தைகள் எல்லாம் அவபக்தியான வார்த்தை இல்லையா? தேவன் அருவருக்கிற வார்த்தை. கெட்ட வார்த்தை உங்கள் வாயில் வருதா? கோவப்படும் போது கெட்ட வார்த்தை ஒரு நாளும் பேசிடக்கூடாது. ஒரு நாள் நம்முடைய வாயில் அந்த வார்த்தைகள் வந்துடக்கூடாது. அவிசுவாச வார்த்தை, அவபக்தியான வார்த்தை, இதெல்லாம் தேவனுக்கு பிடிக்காது. மனுஷன் பேசுகிற எந்த வார்த்தை குறித்தும் நியாய தீர்ப்பு நாளில் கணக்கு ஒப்புவிக்கணும்னு சொல்லி ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். எனவே கவனமாக இருப்போம். கொலோசியருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். அவனுக்கு இன்னின்னபடி உத்தரவு சொல்ல வேண்டும் என்று நீங்கள் அறியும்படிக்கு உங்கள் வசனம் எப்பொழுதும் கிருபை பொருந்தினதாயும் உப்பால் சாரம் ஏறினதாயும் இருப்பதாக. இப்படி கர்த்தருடைய வாயா இருந்தா, சாரமேற்றப்பட்ட உப்பால் சாரமேற்றப்பட்ட வாயா இருந்தா, அது அநேகரை குணமாக்கும். கிருபை நிறைந்த வார்த்தைகள் வெளிவரும். நாமும் அமலேக்கனை ஜெயிப்போம். உங்கள் வாயின் வார்த்தை தெளிவாக சத்தியமாக அது தேவனுக்கு முன்பாக சுத்தமாக பரிசுத்தமாக இருந்தால் அமலேக்கன் உங்களை மேற்கொள்ள முடியாது. நீ தோற்று போவது நிச்சயம், அவன் யூதனானால் நீ தாழ்ந்து போவது நிச்சயம்னு அந்த அமலேக்கனாகிய ஆமானினுடைய மனைவி சொல்லும் பொழுது இந்த அமலேக்கனுக்கு எவ்வளோ பெரிய அவமானம். காரணம், கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவையில்லாமல் மொர்தெகாய்க்கு விரோதமாய் கோவப்பட்டு யூத குலத்துக்கு விரோதமாக பேசி அவன் வாயின் வார்த்தையில் அவனே பிடிபட்டான். அங்கே மொர்தெகாய் எழுந்து நிமிர்ந்து நின்றான். இன்றைக்கி கர்த்தர் உங்களையும் நிமிர பண்ணுவார். தேவையில்லாத வார்த்தையை பேசாதீங்க. ஜெபம் இல்லாமா? தகப்பனே, எங்கள் வாயின் வார்த்தைகள் பரிசுத்தமாயும் பிறரை கட்டி எழுப்புகிறதாயும் பக்தி விருத்தியை ஏற்படுத்துகிறதாயும் பரிசுத்தம் உள்ளதாயும் இருக்கட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி தருகிறோம். தொடர்ந்து இந்த நாள் முழுவதும் எங்கள் வார்த்தைகளிலே கவனமாக இருக்க, தொடர்ந்து எங்கள் வார்த்தையினால் உம்மை மகிமைப்படுத்த உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இந்த நாளுக்குரிய மனப்பாட வசனம் கொலோசியர் 4:6. கொலோசியர் 4:6 மனப்பாட வசனமாய் குறித்துக் கொள்ளுங்கள். God bless you. அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். விக்டோரியஸ் மினிஸ்ட்ரிஸ் பைபிள் இன்ஸ்டியூட் மூலமாக 9வது அணி, இந்த 9th பேட்ச் பிடிஹெச்சுக்கான இந்த வகுப்பை துவங்கவிருக்கிறோம். இது 3 ஆண்டுகள் இரவு செவ்வாய் மற்றும் புதன்கிழமைகளிலே இரவு 7:30 மணிக்கு துவங்கி 8:45 மணி வரை நடைபெறும். இது ஜூம் மூலமாய் நடைபெறுகிற வகுப்புகள். ஸோ இதை பார்க்குறவங்க இதை மற்றவர்களுக்கு நீங்கள் அனுப்பி வைங்க. இது அநேகர் இதன் மூலமாய் பயன்பெற்று கர்த்தருடைய கிருபையினாலே 8 அணியினர் இதில் படித்து, சிலர் படித்து முடித்து பட்டம் பெற்றிருக்கிறாங்க. இன்னொரு நல்ல செய்தியை சொல்லுகிறேன். இதோடு கூட எம்டி வகுப்புகளையும் நாங்கள் துவங்கவிருக்கிறோம். எனவே நீங்கள் இதில் கலந்து கொள்ளலாம். பிடிஹெச் 3 வருடங்கள் முடித்தவர்கள். இது 2 வருஷ கோர்ஸ் தான். இது திங்கட்கிழமை இரவும் வியாழக்கிழமை இரவும் நடைபெறும். எனவே இதில் நீங்கள் கலந்து கொண்டு படிக்கலாம். கர்த்தருடைய பிள்ளைகளை தரமான நீண்ட அனுபவம் உள்ள நல்ல ஆசிரியர்களை கொண்டு நாங்கள் நடத்தி வருகிறோம். தவறாமல் இதில் கலந்து கொள்ளுங்கள். உடனடியாக கீழே காண்கிற அந்த ஃபோன் நம்பர் மூலமாக நீங்கள் தொடர்பு கொண்டு நீங்கள் இதனுடைய அட்மினோட நீங்கள் பேசி மற்ற காரியங்களை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருக்கு சித்தமானால் ஆகஸ்ட் மாதம் முதல் வாரத்திலேயே கிளாஸஸ் நாங்கள் ஆரம்பிச்சிருவோம். அதனால் நீங்கள் உடனடியாக கலந்து கொள்வதற்கு உங்களை நான் உற்சாகப்படுத்துகிறேன். நிச்சயமாக இந்த வகுப்புகள் உங்களுக்கு பிரயோஜனமாய், கண் திறப்பாய், உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடியதாய், கர்த்தருக்காய் நீங்கள் எழுந்து எரிந்து பிரகாசிப்பதற்கு பிரயோஜனமாய் இந்த வகுப்புகள் இருக்கும். மாற்றமே இல்லை. உடனே கலந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.